சமீப காலமா தமிழ்நாட்டில் அரசியல் அறிவு கம்மியா இருக்கிற இளைஞர்கள் அதிகமான மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நான் தமிழ் நிறைய இளைஞர்கள் இல்ல இங்க தம்பி, நீங்க இது நல்ல கேள்வியா பாக்குறேன். ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இங்க என்ன அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. ஏன்னா அரசியல் என்பது அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை படிப்பிக்கல. ஒரு அரசு தான் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அதுதான் முடிவெடுக்குது. அப்ப அந்த அரசை தீர்மானிக்கிறது, அரசை முடிவெடுப்பது, நிறுவது எதுனா அரசியல். அந்த அரசியலை கற்பிக்காம பிள்ளைகளுக்கு தனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தலைவனின் கையெழுத்துல தான் அவன் தலையெழுத்தை தீர்மானிக்கப்படுது. அப்ப அந்த தலைவனை தேர்வு செய்யற அரசியலை கற்பிக்காம அவன் எப்படி பண்ணுவான்? நீங்க பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, என்னைய தடை போட்டுருச்சு. பள்ளி கல்லூரியில பேசக்கூடாது, சினிமா அழைச்சிட்டு போயிட்டு. ஆனா திரைப்படத்தை பத்தி பேசலாம், சினிமா பேசலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இறை வழிபாட்டை தூற்றி நீங்கள் திரை வழிபாட்டை போட்டுட்டீங்க. கதாநாயக வழிபாட்டை, கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயக வழிபாடு மேன்மையானதுன்னு. அரசு விழாக்கள்ல எல்லாம் அறிஞர்களோ, ஆன்றோர்களோ, சான்றார்களோ, கல்வியாளர்களோ போறதில்லை. திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகை போய் இப்ப கல்வி சிறந்த தமிழ்நாடுல யார் போய் பேசுனது? பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களா, இல்ல பெரிய கல்வி வல்லுநர்களா, ஆன்றோர்களா, அறிஞர்களா, யார் போய் பேசுனது? அப்ப என்னன்னா ஒரு திரைப்பட ஒரு கல்லூரி தொடக்கமா மாணவர்களுக்கு ஒரு நடிகர் நடிகை கூட்டி வரவேற்பை கொடுக்கிறது, அதை வெல்கம் அப்படின்னு வைக்கிறது. திருப்பி 6 கல்லூரி விழாக்களா அதுல திரைப்பட பாடலையே போட்டு ஆடுறது. அதுதான் உச்சம். அதுதான் அப்படிங்கும்போது சினிமா ஒரு பெரிய மதமா மாறிடுச்சு. இங்க உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் எப்படியோ, எப்படி மதங்கள் எப்படியோ, அது மாதிரி இது ஒரு மதம். அப்ப அந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னா இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த ஆட்சியாளர் தான். இப்ப என்ன கேரளாவில் திரைப்படம் இல்லையா? ஆந்திராவில் திரையரங்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேணும் இன்னைக்கு ராத்திரியே சாப்பாடோட படுத்து கிடப்பாங்க. ஒவ்வொரு திரையரங்க வாசல் இப்ப கூட என் தம்பி சமுத்திரக்கணி பண்ண கிடாயை வெட்டி சாமியை கும்பிட்டு தட்டு திரையரங்குள்ள போவான். அவளை வெறி கொண்டவன் அங்க ஆள முடியலையே. NT ராமாராவ் ஐயா வந்தது ஒரு விபத்து, அது ஒரு தற்செயல். இங்க ஐயா எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு தற்செயல், அன்னைக்குள்ள காலச்சூழல். ஆனா இங்கே மாதிரி ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கின நாடு எந்த மாநிலமும் கிடையாது. மேற்கு வங்கத்தில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்ல மகாராஷ்டிராவில் இல்லையா? அவங்க எல்லாம் ஒரு கட்சியில ஒரு அங்கமா இருப்பாங்க, ஒரு பகுதியா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் அதிகாரத்தை அழிச்ச உடனே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை கலைச்ச உடனே என்ன அரியணையில உட்கார வச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல. இதை நீங்களாம் தான் பார்க்கணும். படித்தவர்கள், கற்றவர்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களான்னு பார்க்கணும்.